Hi aspirants and students, welcome to Chemistry Doctorates YouTube channel. So நம்ம வீடியோ நிறைய பேரு full support கொடுத்து பாக்குறீங்க. நிறைய knowledge உங்களுக்கு இதால gain ஆகுது. We are so happy. எங்க faculty நாங்க ரெண்டு பேருமே we are very very happy. So அதனால தான் உங்களுக்கு இன்னும் நிறைய basic videos எல்லாமே நாங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே வரோம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம நாமன்கிளேச்சர் சீரீஸ்லாம் பார்த்துட்டே வரோம். அதே மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் அதுவும் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம ஸ்கோரிங் ஏரியாஸ்லாம் 1 by 1 பார்த்துட்டு வரோம். அதுல சல்ஃபனேஷன் அதுல நம்ம 5 ரியாக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். நைட்ரேஷன், ஹாலஜினேஷன், சல்ஃபனேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன் எல்லாமே பார்த்துருப்போம். அதுல நம்ம இன்னைக்கு சல்ஃபனேஷன் பத்தி பார்க்க போறோம். ஏன் நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆகும். ஒவ்வொரு எலக்ட்ரோஃபைலும் ஒவ்வொரு ரியேஜென்ட்ல இருந்து ஜெனரேட் ஆகும். ஸோ நம்ம MCQs பத்தி பார்த்துட்டோம். இல்ல ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கேட்கறாங்க அப்படின்னா இப்ப நைட்ரேஷன் அதோட ரியேஜென்ட் என்ன, அதுக்கப்புறம் இப்ப சல்ஃபனேஷன் அதோட எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த ஹோல் வீடியோ இந்த முழு வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். So this is the general reaction. First என்ன ஆகுது, சல்ஃபனேஷன் தான் என்ன அப்படின்னா ஒரு பென்சீன்ல H2SO4 அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறப்போ சல்ஃபனேட்டட் ப்ராடக்ட் கிடைக்குது. இது எப்படி சொல்வோம்னா சல்ஃபனேட்டட் ப்ராடக்ட். இது பென்சீன் சல்போனிக் ஆசிட் இதோட பேரு. ஓகேங்களா? சோ இது நம்மளுக்கு கிடைக்குது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் will be formation of electrophile. இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் அதாவது அது கார்போகேட்டையானாவும் இருக்கலாம் இல்லையா, எலக்ட்ரான் டிஃபிஷியனால. சோ ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். ஃபர்ஸ்ட் 2 மாலிகுல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி செப்பரேட் ஆகும் அப்படின்னா HSO4- அதுக்கப்புறம் SO3+ அப்புறம் H2SO4 நம்மளுக்கு செப்பரேட் ஆகும். சோ இதுக்கு பேரு தான் சல்போனியம் அயான். So what is the electrophile in sulfonation? It is the formation of sulfonium ion. அதுதான் SO3+. இப்ப பாருங்க the attack of electrophile with the benzene. இப்ப பாருங்க இது ஒரு பென்சீன் மாலிகுல். இதுல நம்ம SO3+ இருக்கு. இப்போ இது எலக்ட்ரான் ரிச், இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் எலக்ட்ரோஃபைல போய் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த O எப்பயுமே டபுள் பாண்ட் O என்னவா மாறிடும், O- அந்த மாதிரி மாறுமா. சோ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஜெனரேட் ஆயிருக்கு, இங்க SO3- அப்படின்னு இருக்கு. சோ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கே ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத தெரியும். அப்ப இது எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஷிஃப்ட் நடக்குது. இங்க ஒரு ஷிஃப்ட் நடக்கிறப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்க H, இங்க SO3-. திருப்பி இங்க என்ன நடக்குது, ஷிஃப்ட் நடக்குது. அப்போ இது இங்க HSO3-, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபைனலா என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரைட் அயான் வெளியே போகும். அது எப்படி வெளியே போகும், ஆஸ் யூஷுவல் அப்படிதான் அதோட பாண்ட எலக்ட்ரான உள்ள கொடுத்துட்டு H+ வெளியே போயிடுது. இங்க வெளியே ஆல்ரெடி யார் இருப்பா, HSO4- நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அது என்ன பண்ணிரும், இந்த H+ அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் H2SO4 மாறிடும். ஓகேங்களா? இப்ப இங்க ஃபைனல் நம்ம எல்லா ரியாக்ஷன் நம்ம நைட்ரேஷன் அப்புறம் ஹாலஜினேஷன்லாம் பார்த்திருப்போம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பா இருக்கும். ஆனா அந்த சல்ஃபனேஷன்ல மட்டும் என்ன நடக்குது, SO3- இருக்கு. சோ ஃபைனல் சல்ஃபனேட்டட் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இது அந்த நம்ம ரியேஜென்ட்ல மீதி இருக்கிற அசிடிக் சொல்யூஷன் H3O+ சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா H+ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் அதுல இருக்க H+ தனக்கு எடுத்துக்கும். அப்ப ஃபைனல் ப்ராடக்ட் என்னது, it is a sulfonated product. ஓகேங்களா? இதுதான் சல்ஃபனேஷன். It comes under electrophilic aromatic substitution. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உங்க நோட்ஸுக்கு இப்ப UG படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு சல்ஃபனேஷனுக்கு நோட்ஸ் வேணும், இல்ல நீங்க உங்க செமஸ்டர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஒரு நம்ம கொடுத்த இந்த ஒரு வீடியோ போது இந்த 4 நிமிஷம் வீடியோவை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 100% மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். MCQs ரிலேட்டடாவும் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இதோட எலக்ட்ரோஃபைல் என்ன, இதோட ரியேஜென்ட் என்ன அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. So that's all about sulfonation. Thank you for watching. Keep supporting us. Let's learn together and grow together.